பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் தொனிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆண்டவரும் சர்வவல்லமுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்குள் கர்த்தர் நமக்கு தந்த அவருடைய மகிமையாகிய கிருபையினால் பிரவேசிக்க அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமான மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாக வெளிப்படுத்தி அறிவிக்கவும் உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வத்துக்கும் முந்தின சர்வமுமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவாம் பவுல் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் அவருடைய மகிமையோடு கூட ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன். கர்த்தர் தரும் மெய்ஞானத்தையும் புத்தியையும் இன்றைய செய்தியில் கேட்போம். யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 18. மகிமையின் பிதாவை குறித்த அடிப்படைகளை உங்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்துகின்றேன், உணர்ந்து கொள்ளுங்கள். அழைக்கப்பட்டவர்களே, உங்கள் கிரியைகளினால் உண்டாகும் நீதியை விட்டுவிட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மனம் திரும்பின உங்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகவும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தின் பூரணத்தால் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகமாகவே மறுரூபமாக்கப்பட்டதால் கர்த்தருடைய ஆலயமும் சபையுமாக அவருடைய கிருபையினால் மறுரூபமான உங்களுக்குள் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவராகவும் மகிமையின் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை மனுஷர் மேல் பிரதிபலிக்கின்றவர்களின் இருதயத்தில் உன்னதத்தின் மகிமையின் பிதாவாகவும் சிங்காசனமிட்டு அமர்ந்து நித்தியமாக ஆளுகை செய்கின்ற சர்வ வல்லமுள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வத்தையும் தன் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்ற ஆத்துமாவாக கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட விசுவாசமுள்ள உங்கள் அனைவரோடும் கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் சமாதானமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் தரும் மெய்ஞானத்தையும் புத்தியையும் தொடர்ந்து கவனிப்போம். மகிமையின் பிதாவை அடையாளம் கொண்டு கொள்ளும்படியாக நிருபங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றதை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றும் கூட எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றதை நன்றாய் கேளுங்கள். இந்த உலகம் தருகின்ற சமாதானம் அல்ல, கர்த்தர் தரும் அவருடைய சமாதானத்தில் அவரோடு கூட கட்டி எழுப்பப்பட்டதால் அவருடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினால் அவரோடு இருக்கும் ஒருமையை உங்களுக்குள் காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஏனென்றால் கர்த்தராகிய வார்த்தையினால் உண்டான அவருடைய நித்திய ஜீவனால் நிரப்பப்பட்ட விசுவாச பிரமாணமாகிய புதிய உடன்படிக்கையை நோக்கி வரும்படி, அதாவது கிரியா பிரமாணத்தினால் தேடியும் ஒன்றும் அடையாமல் போன நீங்கள் நித்திய ஜீவனை கண்டடைய விசுவாச கப்பலின் வலது பக்கத்தில் உங்கள் வலையை போடும்படி மகிமையின் பிதாவால் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது எவ்வளவு நிச்சயமோ அதுபோலவே நீங்கள் காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருக்கும்படி கொடுக்கப்பட்டுள்ள
ஒருமை இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆம், நம்மை மீட்டு ரட்சிக்க மகிமையின் பிதா ஒரு சரீரத்தை தமக்கென்று ஜனிப்பித்தார். அந்த சரீரத்தை நமக்கு சமமாக்கினதினாலே கர்த்தராகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற எவனும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதால் அந்த ஒரே சரீரத்துக்குள்ளாய் இருக்கிறோம். வேத வாக்கியங்களின்படி விசுவாசத்துக்குள்ளானவர்களுக்கு தம்முடைய ஒரே ஆவியையும் தந்திருக்கின்றார். இப்படி வேறொரு ஆவி இல்லை. இதை விசுவாசத்தில் பூரணமானவர்களுக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறவரே அந்த ஒரே கர்த்தர், வேறொரு கர்த்தர் இல்லை. எபிரேயர் 11:1 அவர் கற்றுக் கொடுத்த ஒரே விசுவாசத்தை தவிர வேறொரு விசுவாசமும் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 கர்த்தரால் அறிவிக்கப்பட்டபடியும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11 15 முதல் 17 அதை அவர் நிறைவேற்றினதையும் நீங்கள் வாசித்து உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து தரும் இந்த ஒரே ஞான ஸ்நானம் மட்டுமே இப்பொழுது பூமியில் உண்டு. மாம்சத்தில் வேறே எவன் தரும் ஞான ஸ்நானமும் அதை கொடுக்கிறவனின் பெயரால் கொடுக்கப்படுவதாக பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 1:14-15 உங்களுக்கு எச்சரித்து வெளிப்படுத்தினபடியால் வேறொரு ஞான ஸ்நானமும் இல்லை என்று கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகின்றேன். விசுவாசத்தில் வேத வாக்கியத்தின்படி கிறிஸ்துவுக்குள் பூரணமான எல்லோருக்கும் ஒரே தேவனாகிய பிதா மாத்திரமே உண்டு. அவர் எல்லோர் மேலும் கர்த்தராகிய மகிமையின் பிதாவாகவும் எல்லாரோடும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவாகவும் உங்கள் எல்லோருக்குள்ளும் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கின்றவர். நித்திய ஜீவனை தருவேன் என்ற இந்த வாக்குத்தத்தத்தின்படி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடைய ஒருவராக விசுவாசத்தில் பூரணமானவர்களுக்குள்ளே இருப்பவராகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு மகிமைக்கான இந்த மகிமையின் தேவ ரகசியத்தை உணரும் கிருபை அளிக்கப்பட்டிருக்கின்றது. யோவேல் 2:27-28 முன்னறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின்படி நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதால் கர்த்தராகிய கிறிஸ்துவோடு உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருக்கும்படி அப்போஸ்தலர் நடபடிகள் 2 உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒருமனத்தை உணர்ந்திருக்கிறீர்களா? அதாவது ரோமர் 15:6 உணர்த்தப்பட்டபடியான ஏக சிந்தையை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருக்கின்றீர்களா? உன்னதத்தில் உள்ள மகிமையின் சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து ஆளுகின்ற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவை அவர் கற்பித்த விசுவாசத்தால் இறுக்கமாக பற்றிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். மகிமையின் பிதாவினால் அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணுகின்ற அவருடைய இரத்தத்தினால் உண்டான நித்திய ஜீவ பிரமாணமாகிய புதிய உடன்படிக்கையின் வேத வார்த்தையில் மகிமையின் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட உணர்த்துதலின் உபதேசத்தை இப்பொழுதாவது உணர்ந்து விட்டீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். இவ்வளவு அறிவித்திருந்தும் இன்னும் கர்த்தராகிய கிறிஸ்து என்ற மேசியா உங்கள் கண்களுக்கு பிதாவாக ஏன் தோன்றவில்லை என்றாவது அவரை வேத வார்த்தையாகிய அவரிடத்தில் நீங்கள் தேடினதுண்டா? ஏன் உங்களுக்கு அப்படி தோன்றவில்லை என்ற காரணத்தையும் அவரே உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். கவனியுங்கள். இப்பொழுதாவது உணர்ந்து உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். 2 கொரிந்தியர் 6:15-18 அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கில்லை. அதுபோல கர்த்தருடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் ஒருபோதும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் மகிமையின் பிதாவும் கர்த்தருமாகிய கிறிஸ்துவான நான் பரிசுத்த ஆவியாக என்னுடைய விசுவாசிகளுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி கர்த்தராகிய நான் முன்னறிவித்த தீர்க்க தரிசனங்களின்படி அவர்களுடைய கர்த்தராயிருப்பேன். அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். அவர்கள் என் குமாரனும் குமாரத்தியுமாக இருப்பார்கள் என்று மகிமையின் கர்த்தர் சொன்னபடி கர்த்தரின் கட்டளையின்படியான விசுவாசத்தால் மகிமையின் கர்த்தரோடு கூட அனுதினமும் சபை கூடும் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வார்த்தையானவரின் வார்த்தையினால் அறியும்படி அறிவித்தும் வார்த்தையானவருக்கு கீழ்ப்படியாமல் கையால் கட்டப்பட்ட கட்டிடத்தில் நின்று கொண்டு வெறும் வார்த்தையில் நானும் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டும் நம்பிக்கொண்டும் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புதலை குறித்து
வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தை குறித்து, வார்த்தையானவர் கற்பித்த சீஷத்துவத்தை குறித்து, கர்த்தராகிய சுவிசேஷத்தை குறித்து, அப்போஸ்தலர்களால் வெளிப்படுத்தப்பட்ட நித்திய சுவிசேஷத்தை குறித்து, கிரியைகளினால் உண்டாகும் நீதியிலிருந்து மீட்கப்படுவதை குறித்து, மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அவருடைய மகிமையில் பிரவேசிக்கும் ரட்சிப்பை குறித்து, அவருடைய நிழலை போல மறுரூபமாகுதலை குறித்து, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து, கர்த்தருடைய சபையை குறித்து, கர்த்தருடைய சபை ஆகுதலை குறித்து, கர்த்தர் தரும் ஞானஸ்நானத்தை குறித்து, கர்த்தர் தரும் திருவிருந்தை குறித்து, கர்த்தர் தரும் இளைப்பாறுதலை குறித்து, கர்த்தர் தரும் ராஜ்யத்தை குறித்து, கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்த சாட்சியை குறித்து, கர்த்தர் தந்த ஊழியத்தை குறித்து, மகிமையின் மேல் மகிமை அடையும்படியான கர்த்தர் தரும் மறுரூபமாகுதலை குறித்து, கர்த்தர் தந்த முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து, அவருடைய வார்த்தையினால் இப்பொழுதே உண்டாயிருக்கும் நித்திய நியாய தீர்ப்பை குறித்தும், இன்னும் அநேக உபதேசத்தை குறித்து, கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையின் சித்தத்துக்கு எதிராக உங்கள் மாம்ச கிரியைகளினால் இடைவிடாமல் செயல்பட்டு கொண்டே இருப்பது கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டுவதாயிருக்கின்றது. ஆனபடியினால் நீங்கள் இவைகளை செய்கின்றவைகளின் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் இப்படிப்பட்ட அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் கட்டளையிடுகின்றார். அப்பொழுது மோசேக்கும் உங்களுக்கும் நான் என்று சொல்லப்பட்ட நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்தியுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் வெளியரங்கமாக தன்னுடைய ஒருமையை வெளிப்படுத்தி அறிவிக்கின்றார். மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்தியேன் என்றும் கூட உங்களுக்கு பிதாவாகவும் நீங்கள் அவருக்கு குமாரனும் குமாரத்தியும் ஆகவில்லை என்று இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா? ஏசாயா 52:11-12 தீர்க்க தரிசனத்தை கவனித்து கீழ்ப்படியாதவர்களை விட்டு விலகி அவர்களின் பாரம்பரியம் என்ற அசுத்தத்தை தொடாதிருங்கள். ஆம், உங்கள் விசுவாசத்தால் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்த பிறகு மகிமையின் கர்த்தர் உங்களை காக்கிறவராயிருப்பார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கும் சமீபமாயிருக்கின்றது. ஆமேன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால், புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரையதில் நிலைத்திருங்கள். சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளைகள் வெளிப்படுத்தினபடி யோவான் 14:7-11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 வெளிப்படுத்தினபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள
பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிக்கப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்தியமாக நிலைத்திருப்பதாக. நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.